அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற ரகசிய பொருளை துவரம்பருப்பு டப்பால நீங்க மறைச்சு வச்சாலே போதும். இந்த பரிகாரம் நீங்க ரகசியமா யாருக்கும் தெரியாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள செய்யும் போது நிச்சயமா 9 நாட்கள்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும். அதே மாதிரி நல்ல ஒரு பணவரவும் நிச்சயமா ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமை நாள்ல கடன் தீர்றதுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது அந்த முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருளால நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் ரொம்ப விசேஷமானது. இந்த செவ்வாய்க்கிழமை நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு மாசத்தோட முதல் நாளாவும் நமக்கு இருக்கு. ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இத பத்தி ஒவ்வொரு பதிவுகள்லையும் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாசத்தோட முதல் நாள்ல செய்யக்கூடிய பரிகாரம் இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமா அமையும். நல்ல ஒரு செல்வ செழிப்பும் இந்த மாசம் ஃபுல்லா ஏற்படும். அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. முதல்ல இன்னைக்கு சதுர்த்தி திதி இருக்கு. விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதி மாசத்தோட முதல் நாள்ல வர்றது கூடுதல் சிறப்பு. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். கிருத்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உகந்தது. அந்த வகையில செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு 999 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு வருது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர் 9. அதே மாதிரி இன்னைக்கு பங்குனி மாசம் 18ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 9. அடுத்ததா இந்த வருஷம் 2025வது வருஷம் இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 9ங்கிற நம்பர் தான் வருது. அந்த வகையில 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி மாசத்தோட முதல் நாள் செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சதுர்த்தி திதி, 999 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை. இப்படி இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் இருக்கிறனால பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும்னு சொல்லி முதல் வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோல அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொருள் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பொருளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ இன்னைக்கு காலையில குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை நீங்க பார்த்தா கூட ஒண்ணு உங்களால முடியும்னா சாயங்காலம் குளிங்க. அப்படி இல்லைன்னா முகம் கை கால் கழுவுறதுக்கு அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி முகம் கை காலை கழுவிக்கோங்க. அடுத்ததா 2வது வீடியோல செவ்வாய் ஹோரை நேரத்துக்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். செவ்வாய் ஹோரை நேரத்துல 9 முறை இந்த வார்த்தையை இன்னைக்கு நீங்க எழுதினாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரம் காலையில 6 மணியில இருந்து 7 மணிக்குள்ள செய்ய வேண்டிய பரிகாரம். இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கிறனால அந்த டைம்லயும் நீங்க அந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா 3வது வீடியோல மாசத்தோட முதல் நாள்ல உங்க நிலைவாசல் கதவுல இத நீங்க ஊதி விட்டாலே போதும், அடுத்த நிமிஷமே 4 திசைகள்ல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும்னு சொல்லி பல லட்சம் பேருக்கு பலனை கொடுத்த அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை 3வது வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க.
இப்போ இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் நீங்க செய்யலாம். அதே மாதிரி வீண் விரய செலவுகள் குறையறதுக்காகவும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்துல செய்யறது நல்லது. இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு. இந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான முதல் பொருள் துவரம்பருப்பு. நீங்க புதுசா கடைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப உங்க வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பாலேயே இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். அதனால தனியா துவரம்பருப்பை இன்னொரு டப்பால எடுத்துக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த துவரம்பருப்பு அங்காரகனுக்கு உகந்தது. செவ்வாய்க்கிழமை நாள்ல துவரம்பருப்பை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா அந்த முருகப்பெருமானோட அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறையும். அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படும். இந்த ஏலக்காய் நல்ல ஒரு பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சிகப்பு நிறம் அங்காரகனுக்கு உரியது. அது மட்டும் இல்லாம மேனிஃபெஸ்டேஷனையும் நமக்கு ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். நம்ம வேண்டுதல் வேகமா நிறைவேற இந்த சிகப்பு நிறம் உதவிகரமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. இப்படி இல்லைன்னா பரவாயில்ல, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை சின்னதா வரைஞ்சுக்கோங்க. ஏலக்காயில ஒரு பக்கத்துல மட்டும் இந்த சிம்பலை நீங்க வரைஞ்சாலே போதுமானது. இந்த சிம்பல் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை 9 முறை 9 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. அஃபர்மேஷன் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல மட்டும் அஃபர்மேஷனை சொன்னா போதுமானது. அந்த அஃபர்மேஷன் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். My bills are paid, debt is erased, money flows to me easily. இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த அஃபர்மேஷன் சொல்லுங்க. எனது பில்கள் செலுத்தப்படுகிறது, கடன் அழிக்கப்படுகிறது, என்னிடம் பணம் எளிதாக பாய்கிறது. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி அஃபர்மேஷன் சொல்லுங்க. இந்த மாதிரி 9 முறை அஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஏலக்காயை எடுத்து கொண்டு போய் துவரம்பருப்பு இருக்கக்கூடிய டப்பால நீங்க மறைச்சு வச்சிருங்க. இந்த பரிகாரம் நீங்க ரகசியமா செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க. மத்தபடி இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லலாம். இந்த வீடியோவையும் நீங்க ஷேர் பண்ணலாம். இது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும். ஆனா நீங்க பரிகாரத்தை செய்யறீங்கிறத மட்டும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒரு சில பரிகாரங்கள் ரகசியமா நம்ம செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த ஏலக்காய் 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். கரெக்டா 1 மாசம்னு கணக்கு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 1 மாசத்துக்கு அப்புறம் எப்ப இந்த ஏலக்காய் உங்க கண்ணில் படுதோ அப்ப இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.